டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் தலைவர் தம்பி தலைமையில். படம் எப்படி இருக்குன்னு ஃபங்க்ஷனுக்குலாம் ரெடியா? எல்லாம் ரெடி தானே. ஒரு வாரத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஜீவா அவர்கள் நடிப்பில் இயக்குனர் நிதிஷ் சகதேவ் டைரக்ஷனில் 2026 பொங்கல் வெளியீடாக திரைக்கு வந்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஜீவா ஊர் தலைவராகவும் கவுன்சிலராகவும் இருக்கார். ஊர் தலைவரான ஜீவா எந்த பிரச்சனை என்றாலும் தலையிட்டு தீர்த்து வைக்கும் செல்வாக்கு உள்ளவராக இருக்கிறார். இதனால் ஊருக்குள்ளே எந்த நல்லது கெட்டது என்றாலும் அவரோட பங்களிப்பு இருக்கும். இந்த சூழலில் இளவரசு மகள் சௌமியாவிற்கு திருமண ஏற்பாடு நடக்கிறது. தேர்தல் சமயத்தில் அந்த திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி முடிந்த அளவு நல்ல பேர் எடுத்தால் வாக்குகள் தனது கட்சிக்கு கிடைக்கும் என்று கணக்கு போட்டு, மேலும் சௌமியா தனக்கு தங்கை போன்றவர் என்பதாலும் முக்கிய நபராக இளவரசின் வீட்டுக்கு ஜீவா செல்கிறார். அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரரான தம்பி ராமையாவிற்கும் இளவரசுக்கும் முன்பகை இருக்குது. ஒரு பக்கம் ஒரு வாய்க்கா வரப்பு மாமா முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா. அந்தால் சுட்டா இந்தால் வெட்டுவாரா தகராறு ஏற்கனவே இருக்குது. இளவரசுக்கும் தம்பி ராமையாவுக்கும் இறந்து போன தனது மகளை நினைத்து சோகத்தில் வேற இருக்கார் தம்பி ராமையா. பக்கத்து வீடு கல்யாண வீடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என கல்யாண வீடு களை கட்ட பக்கத்து வீட்டில் தம்பி ராமையாவின் அப்பா காலமாயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. இது ஜீவாவிற்கு தெரிய வர திருமண வீட்டில் எந்த தடையும் வரக்கூடாது என்று சுமூகமாக துக்க வீட்டு சடங்குகளை செய்து முடிக்க பார்க்கிறார். ஆனால் தம்பி ராமையா இளவரசி மீதான கோபத்தினால் ட்ரம் செட்டு தார தப்பட்டை வச்சு அடித்து தடபுடலாக தந்தையை அடக்கம் செய்ய நினைக்கிறார். முகூர்த்த நேரத்தில் தான் அப்பாவின் உடலை அடக்கம் செய்ய எடுத்து செல்வேன் என்று அவர் பிடிவாதம் பிடிக்க, முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி பாடியை கிளீர் பண்ணுங்கன்னு இளவரசு அடம் பிடிக்க, ஜீவா எப்படி 2 நிகழ்வுகளையும் பொதுவான நபராக இருந்து செய்து முடித்தார் என்பதே மீதி கதை. வாதத்துக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம், பிடிவாதத்துக்கு மருந்து கொடுக்க முடியாது இல்லையா? தம்பி ராமையாவுக்கு பிடிவாதம். இந்த பிரச்சனையை கதாநாயகன் எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறத சுவாரஸ்யமாக கதை சொல்லியிருக்காரு இயக்குனர் நிதிஷ் சகதேவ். சீரியஸான கதைக்களத்தை எடுத்துக்கொண்டு முடிந்த அளவு காமெடியாக கையாண்டுள்ளார். இந்த படத்தோட இயக்குனர் நிதிஷ் சகதேவ் மலையாளத்தில் ஃபேலிமி என்ற படத்தை கொடுத்தவர் பசில் ஜோசப்பை வைத்து. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டான படம். காசிக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்ற ஒரு ஆன்லைன் ஸ்டோரியை சுவாரஸ்யமாக எடுத்திருப்பார். உங்களுக்கு டைம் இருந்தால் ஃபேலிமி படத்தை பாருங்கள். இந்த படம் இவர் எடுத்துக்கொண்ட கதைக்களம் சீரியஸான கதை. அதில் முடிந்த அளவு காமெடியை சேர்த்து சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு இயக்குனர். அத்துடன் போகிற போக்கில் சில அரசியல் கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. எம்பிகே என்ற கட்சியை சேர்ந்த ஊர் தலைவராக ஜீவா அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே பொருத்தமாக இருக்கிறார். காமெடி ஜேனரில் படங்களில் அசால்ட்டாக ஸ்கோர் செய்யக்கூடிய ஜீவா இந்த படத்தில் காமெடியை தாண்டி எமோஷனலாகவும் செமையாக நடிச்சிருக்காரு. நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ஜீவா. இளவரசு தம்பி ராமையார் 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது இடையில எதிர்கட்சியை சேர்ந்த ஜென்சன் திவாகரும் குடைச்சல் கொடுக்க அல்லல் படுகிறார் ஜீவா. அந்த காட்சிகள் எல்லாமே ஒரே அலப்பறை தான். கல்யாண பெண்ணான பிரார்த்தனா உடைந்து பேசும் ஒரு காட்சியில் ஸ்கோர் செய்கிறார். அவரை மணக்க இருக்கும் மாப்பிள்ளை செய்யும் விஷயங்கள் எல்லாம் திருமணமாகாத 90s கிட்ஸின் வழிதான். ஜென்சன் திவாகர் சைலண்ட் வில்லனாக மிரட்டுவதுடன் மாப்பிள்ளையை நேரில் பார்த்து பேசும் காட்சியெல்லாம் அட்டகாசம் செய்கிறார். ஒரு வாரத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எவனை பலி கொடுத்தாது இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கிறோம். பகை உணர்வு போன்றவற்றை கதையின் ஓட்டத்துடன் இயக்குனர் காட்டிய விதம் அருமையாக இருக்குது. படத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் முக்கியமானதாகவே உள்ள வகையில் எழுதியிருக்கிறார்கள். அனைத்து கதாபாத்திரங்களையும் ரைட்டிங்கில் எழுதி எடுத்திருக்காங்க. சஞ்சோ ஜோசப், நிதிஷ் சகதேவ் மற்றும் அனுராஜ் வசனங்கள் நல்ல மனுஷனா இல்லை பைத்தியக்காரன்? இல்லப்பா, நாங்க தான் பைத்தியம். காட்சிக்கு ஏற்ப எழுதப்பட்டிருக்கிறது சிறப்பு. குறிப்பாக கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேனே என்ற வரும் இடம் செம.
இப்போது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அரசியல் வசனம். ட்ரெய்லர் பார்க்கும்போது முழுக்க முழுக்க காமெடி படமாக இருக்கும் என்று இருந்தது. ஆனால் வேறு சில விஷயங்களை பேசி கமர்ஷியலாக கொடுத்துள்ளார் இயக்குனர். ஜீவாவிற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகே கமர்ஷியல் ஹிட் படம் என்றே சொல்லலாம். ஜீவா, இளவரசு, தம்பிராமையா, நிதி சகதேவ் கூட்டணி வெற்றி கூட்டணி தான். ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த வீடுகளில் திருமணம் மற்றும் சாவு ஊர்வலமா என தொடங்கும் சண்டையை அந்த ஏரியா பஞ்சாயத்து தலைவரான ஜீவா எப்படி சமாளிக்கிறார், கடைசியில் யார் ஜெயித்தார்கள் என்பதே படத்தின் மொத்த கதை. காமெடி கலந்த யதார்த்தமான கதை என்றாலும் அதை நட்பு, காதல், கிண்டல், சண்டை, திருப்பங்கள் என பல லேயரில் சொல்லி அசத்திருக்காரு இயக்குனர். ஏகப்பட்ட சுவாரஸ்யமான கேரக்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினுசு. இந்த படத்தின் கதை தான் ஹீரோ, இயக்குனர் தான் ஹீரோ என தாராளமாக சொல்லலாம். ஒரே நாள் இரவில் நடக்கும் கதை என்றாலும் எங்கேயும் போர் அடிக்காமல் கலகலவென படம் நகர்வது இயக்குனரின் திறமை. அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக என்ன பாடுபடுகிறார்கள் என்பது இந்த படத்தில் தெரிய வருது. கல்யாண வீடு, சாவு வீடு என இரண்டு குடும்பத்தினரையும் சமாளிக்க வேண்டிய நிலையில் ஜீவா இரண்டு தரப்பையும் அவர் சமரசம் செய்ய கெஞ்சுவது, பலமுறை திணறுவது, பொங்குவது என கிடைத்த இடங்களிலெல்லாம் சிக்ஸர் அடிக்கிறார் ஜீவா. இதில் அவருக்கு ஜோடியே கிடையாது. காதல், டுயட் இதெல்லாம் இல்லவே இல்லை. சண்டை காட்சிகளும் பெரிதாக இல்லை. ஹீரோயிசமும் கிடையாது. கதையை நம்பி அவர் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. நீண்ட காலத்துக்கு பிறகு ஜீவாவுக்கு வெற்றி படம் கிடச்சிருக்கு. மணமகனின் தந்தையாக இளவரசும், செத்துப்போனவரின் மகனாக தம்பிராமையாவும் ஈகோ பிரச்சனையால் போடும் சண்டை தான் படத்தின் முக்கியமான விஷயம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. திருமண வீடு, சாவு வீடு, அவர்களின் உறவினர்கள் என ஏகப்பட்ட நடிகர்கள் நடித்திருப்பதும் அவர்களின் செயல்பாடுகளும் படத்தை நிறைவாக்கி இருக்கிறது. ஹீரோ, ஹீரோயின், வில்லன் என தனிப்பட்ட முறையில் யாரும் இல்லை. சூழ்நிலைக்கு தக்கபடி ஒவ்வொரு கேரக்டரும் ஸ்கோர் செய்வதே படத்தின் ஸ்பெஷல். எப்படி பிரச்சனை முடிய போகிறது என்று நினைக்கும் நேரத்தில் இன்னும் பெரிய பிரச்சனையாகி சண்டை பெரிதாகிறது. அதையடுத்து ஒரு சம்பவம் நடப்பது, அதற்கு பின் இரண்டு வீட்டாரும் தவிப்பது என ஜீவா பேசுகிற டயலாக்கும் செமையாக இருக்குது. காமெடியும் கதையும் இணைந்து இருப்பது படத்தை அனைத்து தரப்பினரையும் ரசிக்க வைத்துள்ளது. ஒரே நாளில் நடக்கும் கதை என்றாலும் பல ஆண்டுகள் மனதில் நிற்பது மாதிரி கலாட்டா காமெடியாக பொங்கல் விருந்தாக படம் இருக்குது. தலைவர் தம்பி தலைமையில் இப்படி சிரித்து ரொம்ப நாளாச்சு தம்பின்னு தான் சொல்ல தோணுது. அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய படம் தான். அனைவரும் 6லிருந்து 60 வயது உள்ள அனைவரும் பார்க்கக்கூடிய படம். நம்ம ஊர் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். தலைவர் தம்பி தலைமையில் டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.